இந்த அரசியலில் டெல்லியில் அதிகார பலமாக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷுக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது, கர்நாடக முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு பார்வை. அதை எடியூரப்பா தடுத்ததனுடைய விளைவு, எடியூரப்பா அரசு மீது ஸ்டிங் ஆப்ரேஷன். இதை அன்றைய காவல்துறை அதிகாரியாக இருந்த அண்ணாமலை மூலம் பிஎல் சந்தோஷ் பண்ணுறார். இதில் லோக் ஆயுக்தாவில் எடியூரப்பா மாட்டிக்கிறார், பதவி விலகிறார். பதவி விலகி அவர் அரசியலில் மேலே வர முடியல. அதன் பிறகு பிஎல் சந்தோஷ் கர்நாடக அரசியலை விட்டுட்டு அகில இந்திய அரசியலுக்கு போயிடுறார். அரசியலுக்கு போன பிறகு இந்த ஸ்டிங் ஆபரேஷனை செய்தது அண்ணாமலைன்னு கர்நாடகா பிஜேபிக்கு தெரியுது. தெரிந்த பிறகு கர்நாடகா பிஜேபி இவரை வாலண்டரியில் இவரை சஸ்பெண்ட் பண்ணுது. அண்ணாமலை பதவி பறிக்கப்பட்டது.